சங்கீதம் 149 அதிகாரம் 6 வசனம் அப்படி சொல்கிறது, அவர்களுடைய வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும், அவர்கள் கரங்களில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் அப்படின்னு. யாரை குறித்து சொல்லுதுன்னா, என்னையும் உங்களையும் விசுவாசிகளை குறித்து சொல்லுது. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா எபிரேயர் 4:12 படி தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இருபுறமும் கருக்குள்ளதா இருக்கிறது. இந்த காம்பினேஷன், அதாவது இந்த இணைப்பு எதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தேவனுடைய வெளிப்பாடு இதுதான். வாயில நம்முடைய துதி இருக்கு, கரங்கள்ல அவருடைய பட்டயம் இருக்கு. இதே நீங்க 2 நாளாகமம் 6 அதிகாரம் 15 வசனத்துல சாலமோனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா சொல்றது கேட்டீங்கன்னா, அவர் வாயினால வாக்குத்தத்தம் பண்ணி கரங்களால் நிறைவேற்றுகிறார். ஸோ ஒரு மகிமையான அந்த இணைப்பார்த்த கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அவர் வாயினால வாக்குத்தத்தம் பண்ணி கரங்களை நிறைவேற்றுகிறார். நம்ம வாயினால துதிச்சு அறிக்கை செஞ்சு கரங்களை ஒரு வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர்.